ஹாய், இன்னைக்கு பை சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அதை தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பை சார்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போ அப்படின்னா, நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அல்லது ஒரு ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்ப அதாவது ஒரு டேட்டாவை நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் ஒரு கிராஃப் மூலயமா. அதுக்கு இந்த பை சார்ட்டு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 5 மந்த்து நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டார்கெட் பர்சன்டேஜ் நான் வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போ இங்கே என்ன பண்ணால் நீங்கள் வந்து ஹெட்லைன் வந்து மந்த்துன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இங்கே வந்து டார்கெட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து மந்த் வைஸ் இப்போ ஜனவரி ஒரு 6 மந்த்துக்கு நம்ம வந்து போடலாம். இப்போ டார்கெட் பர்சன்டேஜ் இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணலாம் 80%, நெக்ஸ்ட் ஒன் 90, நெக்ஸ்ட் ஒன் 70%, 95, 85, 75. ஓகே, இப்போ நான் வந்து டேட்டா வந்து அப்ளை பண்ணியாச்சுங்க. இப்போ இங்கே பாரு, இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நேராக இன்செர்ட் போங்க. இன்செர்ட் போயிட்டு இந்த டேட்டாவுக்கு எந்த மாதிரியான சார்ட்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சிஸ்டமே ரெக்கமெண்ட் பண்ணும். இந்த ரெக்கமெண்டட் சார்ட் இருக்குன்னு பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், பார் சார்ட்டும் போடலாம், லைன் சார்ட் போடலாம், பை சார்ட் போடலாம். நிறைய சார்ட் இருக்குது, நிறைய டைப்ஸ். உங்களுக்கு எந்த டிசைன் வேணும்? எனக்கு இப்போ வந்து பை சார்ட் தாங்க வேணும். ஓகே, நான் வந்து கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, வந்துருச்சு. இப்போ சார்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ மந்த் வைஸாக வந்து நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோமோ அதை இங்கே ஷோ பண்ணி காமிக்குது. இப்போது இந்த இடத்த நீங்கள் இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டேட்டா லேபிள் கொடுத்துக்கலாம். ஒவ்வொன்லி பர்சன்டேஜ். ஓகே, இப்போ நான் வந்து பேக்ரவுண்டை மாற்றிக்கலாம். ப்ளஸ் பேக்ரவுண்டை மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். வித் கலரை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன கலர் வேணுமோ அதை வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா இது பார்க்குறது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ப்ளஸ் ஈஸியாக நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து பக்கம் பக்கமாக நீங்கள் போகிறதுக்கும் ஜஸ்ட்டு இந்த மாதிரி என்னது ஒரு கிராஃப் மூலயமா நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது மற்றவங்க ஈஸியாக அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு இந்த மாதிரியான சார்ட்டு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இதான் இவ்வளோ தாங்க பை சார்ட்டு. சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ இந்த பை சார்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நான் அதை உங்களுக்கு ஒரு வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை உங்களால் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, பாய்.